சென்னை தலைமை செயலகத்தில் புரோக்கர் வேலை பார்க்குறாரு விஜய் ஆண்டனி. சாதாரண புரோக்கர் இல்லைங்க. சிஎம் பேரை சொல்லி மந்திரிகள் கிட்ட பிஸ்னஸில் டீலிங் பேசுகிறாரு. உயர் அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறாரு. பெரிய திட்டங்களில் பர்மிஷனும் வாங்கி கொடுக்குறாரு. கருப்பு பணத்தை வெள்ளையாகவும் மாற்றுறாரு. மந்திரி பதவியை பறிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் மனுஷராக வலம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. தமிழகத்தோட பெரும் புள்ளியான டெல்லி அரசியல் புரோக்கர் காதல் ஓவியம் சுனிலுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி மேலே சந்தேகம் வர டெல்லியில் இருந்து ஒரு ஆஃபீஸரை வர வச்சு விசாரிக்கிறாரு. 6000 கோடிக்கும் அதிகமான பணத்தை விஜய் ஆண்டனி இப்படி சுருட்டி இருக்கிறதும் தனது குடும்ப விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறதும் அவருக்கு தெரிய வருது. விஜய் ஆண்டனி என்ன செய்கிறாரு? ஜனாதிபதி ஆக நினைக்கிற வில்லன் சுனிலோட ஆசைக்கு தடை போட நினைக்கிற விஜய் ஆண்டனியோட திட்டம் நிறைவேறிச்சா? சுனிலுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன சம்பந்தம்? இதுதாங்க சக்தி திருமகன் படத்தோட கதை. அருவி வால் படத்துக்கு அப்புறம் அருண் பிரபு புருஷோத்தமன் இயக்கி இருக்காரு. சுருக்கமாக சொன்னால் 2 புரோக்கர்களுக்கு இடையில இருக்க ஈகோ மோதல் தான் படத்தோட கதையே. விஜய் ஆண்டனி இருக்கிறவங்க கிட்டலாம் பணத்தை அடித்து கொஞ்சம் நல்லது செய்கிறாரு. தன்னோட பவரை வச்சு இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்றணும்னு நினைக்கிறாரு வில்லன் சுனில். 2 பேரில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற அதிகார போட்டியை பணம், அரசியல், சூழ்ச்சி, அரசு அமைப்பு, பிட்காயின், அதிகார பலம்னு பல விஷயங்களை கலந்து விறுவிறுப்பான திரைக்கதையாக கொடுத்துருக்காரு இயக்குனர். கிட்டுன்ற கேரக்டரில் புரோக்கராக வர்ற விஜய் ஆண்டனியோட கேரக்டர், அவரோட செயல்கள்லாம் ஆச்சரியப்படுத்துதுங்க. அவரும் அதை உணர்ந்து சுறுசுறுப்பாக நடிச்சிருக்காரு. முதல் பாதி அவர் நடத்துகிற ஆப்ரேஷன் வேலைகள்லாம் கச்சிதம். ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் அந்த நடிப்பில் கொஞ்சம் தொய்வு தெரியுது. என்ன காரியத்தை சாதிக்க பெண்களை கூட கூட்டி கொடுக்குற மாமா வேலை பார்க்குறாரு. இது பற்றி பல இடங்களில் வெளிப்படையான வசனங்களும் இருக்குங்க. தமிழில் எந்த ஹீரோவும் இப்படிப்பட்ட கேரக்டரில் இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நடிக்கவே மாட்டாங்க. அரசியல் கதைன்றதால பெருசாக ஆக்ஷன் காட்சிகள்லாம் இல்லை. காதல் சென்டிமெண்ட் காட்சிகளில் விஜய் ஆண்டனி இன்னும் பாஸ் ஆகாமல் தான் இருக்கார். கிளைமேக்ஸில் ஏதோ பெருசாக செய்ய போகிறாரு, அதிரடி சண்டை காட்சி இருக்குன்னு நினச்சா அதுவும் சப்புன்னு போயிடுச்சு. காதல் ஓவியம் படத்தில் கண்ணனாக நடித்து பலரையும் கவர்ந்த சுனில் இதில் பவர்ஃபுல் கேரக்டரில் மிரட்டலாக நடிச்சிருக்காரு. அவரோட பேச்சு, நடை, உடை, எண்ணங்கள்லாம் வேற ரகம். வலதுசாரி சிந்தனை கொண்டவரா, ஒரு குறிப்பிட்ட பின்னணி கொண்டவரா அவரை காட்டியிருக்காரு இயக்குனர். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் பவர்ஃபுல் மனுஷராக, டில்லி அரசியலில் செல்வாக்கு படைத்தவராக இருக்க குருவானவரை அவர் கேரக்டர் நினைவுபடுத்துதுங்க. அவருக்கு உதவுற டெல்லி பெண் மந்திரி கேரக்டர், அவர் பேசுகிற தமிழ் அந்த பவர்ஃபுல் மத்திய அமைச்சரை நினைவுபடுத்துது. ஹீரோயின் திருப்தி ரவீந்திரா ஹோம்லியாக வராங்க. ஆனால் படத்தில் அவங்களுக்கான காட்சிகள் அவ்வளவா இல்லை. படத்தில் பல கேரக்டர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா, அதுவும் தவறானவங்களா, பணத்தாசை கொண்டவங்களா காட்டியிருக்காங்க. அதுக்கு காரணம் பகுத்தறிவு பேசுகிற தாத்தா சந்திரசேகர் கிட்ட வளர்றாரு விஜய் ஆண்டனி. இப்படி ஒரு சமூகத்தை வலிஞ்சு தவறாக காட்ட விஜய் ஆண்டனி இயக்குனர் அருண் பிரபுவுக்கு என்ன அஜெண்டாவோ தெரியலை. விவேக் படங்களில் அவர் கூட சேர்ந்து காமெடி செஞ்ச செல் முருகனுக்கு இதில் குணச்சித்திர கேரக்டர். ஹீரோயின் ஹோம்லியாக இருக்காங்க. அவங்க இடைவேளைக்கு அப்புறம் மாற போகிறாங்க. அவங்க கேரக்டர் வெடிக்க போகுதுன்னு நினச்சா அதுலேயும் ஏமாத்தந்தான். இவங்களை தவிர ஸ்பெஷல் ஆஃபீஸராக வர்றவர், போலீஸ் அதிகாரிகள், மந்திரிகள், கம்ப்யூட்டரை ஹேக் செய்கிறவங்கன்ட்டு பலரும் இருக்காங்க. அவங்க பல படங்களில் பார்த்தவங்க மாதிரியும் இருக்காங்க. தமிழக அறநிலையத்துறை மந்திரி முதல்வர் வீட்டு கிச்சன் கேபினட்டை கூட ஒரு இடத்துல கிண்டல் அடிச்சிருக்காங்கங்க படத்தில். அதை ரசிக்கவும் முடியுது. கோடிக்கணக்கான பணத்தை திட்டமிட்டு சுருட்டுற விஜய் ஆண்டனி அதை நல்லது செய்கிறதா காட்டுறாங்க. அதில் எந்த தெளிவுமே இல்லை. ஒரு தனிப்பட்ட மனுஷனை பிடிக்க இவ்வளவு பெரிய அரசு டீம் வேலை செய்யுமா அப்படின்னு யோசிச்சா லாஜிக் பிரச்சனையும் இருக்குது. முதல் பாதியில் ஓரளவு வேகமாக நகர்ற கதை அடுத்த பாதியில் வேற திசைக்கு நகர்ந்து தள்ளாடுது. வெளிநாடு, பிட்காயின் சம்மந்தப்பட்ட சீன்கள்லாம் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. கிளைமேக்ஸும் வலுவாக இல்லை. படத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ பேசுகிறாரு, வில்லன், ஆஃபீஸர், மற்றவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எடிட்டர் தூங்கிட்டாரா என்னன்ட்டு தெரியல. சமீபத்திய படங்களில் அதிக டைலாக் கொண்ட படமே இதுதாங்க. பல சீன்களை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த சீன் வந்துடுது.
இயக்குனர் என்ன சொல்ல வராருன்றத கடைசி பக்கமாக வசனம் பேசுகிறாரு ஹீரோ. நாடு, மக்கள், பணம், ஊழல், ஏற்றத்தாழ்வு, வருமானம், வறுமைன்னு பேச 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 எப்படா படம் முடியும்ட்டு நினைக்க வச்சிருது. அருவி இயக்குனர் படமாச்சேன்ட்டு போனால் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவர் மனசில் நினச்சத தன்னோட எண்ணத்தை சீன்களாக மாற்றி தத்துவம், பகுத்தறிவு, கேள்விகள், அட்வைஸ்னு குழப்புன்னு குழப்பிட்டாரு. சினிமாவுக்கான திரைக்கதை, ட்விஸ்ட்டு, காமெடி, பாடல், கலர்ஃபுல்லான விஷயங்கள்னு கமர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே இல்லை. சக்தி திருமகன் திருவனை தலை சுத்த வைக்கிற சக்தி இல்லாத மகன்.